அடியார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை. நம்ம இப்போ 27 நட்சத்திரங்களுக்கான ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான பதிவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்பந்தமான பதிவு. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் அவதரித்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானே சிவபெருமான் மகேஸ்வரனாக அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னா அது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இதில் அப்போது என்ன அப்படின்னா, இந்த உத்திரட்டாதியினுடைய கடவுள் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காமதேனு தான் இதனுடைய அப்போ என்னென்னா கோப்பனசாமி மேலெல்லாம் போவாங்க. இங்கே சொல்லுவாங்க மாயவன் கோயில், கோப்பனசாமி கிருஷ்ணருடைய கோயில். அப்போது இங்கே போய் இப்போ பசுமாடு வச்சுருக்கிறவங்க, விவசாயம் சார்ந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோப்பனசாமி மலை போய் அந்த பசுக்களுக்கு உண்டான பசு முதல் கண்ணு போட்டாலும் அந்த பால் வியாபாரமானாலும் கொண்டு போய் பசுக்களுடைய பால்களை அந்த கோப்பனசாமி மலை கொடுப்பாங்க. அந்த அம்சம் பெற்ற பாலுக்கே உரித்தான ஒரு விஷயம் அப்படின்னா அது உத்திரட்டாதி தான். அதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. அப்போது இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் 6-8 வந்து 4-8 12 தசாபதிகள் நடத்துமே ஆனால், சனி சுயசார்பு நடத்துமே ஆனால், பசுக்கள் கன்றோடு தானம் கொடுப்பது சிவாலயங்களுக்கு அல்லது விவசாய குடும்பங்களுக்கு, அது மெயினாக மகேஸ்வரன் அவதரித்த நட்சத்திரம் இல்லையா. அப்போது சிவன் கோயிலுக்கு ஒரு பசு கன்றோடு, அதாவது இந்த பசுவில் கறந்து சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி சிவன் கோயிலில் பசுவும் கன்றும் தானம் கொடுப்பது மிகவும் ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கணும். அதனுடைய ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆகம விதிப்படி கொடுக்கணும். இது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, இதனுடைய மரம் வேம்பு. இந்த வேப்ப மரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதி அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா அது வேம்பு தான். அது மட்டும் இல்லை, இதனுடைய விலங்கு பசு தான். அதனால தான் அந்த காமதேனுவை கொடுத்து, பசுவை கொடுத்து, வேப்ப மரம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க உத்திரட்டாதிக்கு. வெற்றி சின்னம் பார்த்தீங்கன்னா மீன். ஏன் மீனை கொடுக்குறாங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் தான். அப்போ உங்களுடைய தனத்தாரை சம்பத்துத்தாரை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ரேவதியாக தான் வரும். அதனால இந்த மீன் சின்னம் உங்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா கருங்குவளை. அப்போ சனிக்கிழமை நாளில் கருங்குவளை மலர்கள் கொண்டு சிவபெருமான நீங்கள் பூஜித்து வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற காரியங்கள், தடை தாமதமான விஷயங்கள், தொழில் மேன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இன்னும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடல் கடந்து பிரயாணம் செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் என்பது கணக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இலுப்ப மரம் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட். வேம்புங்கிறது உத்திரட்டாதியினுடையது, இலுப்பைங்கிறது ரேவதி நட்சத்திரத்தினுடைய மரம். அப்போ இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பை தருங்கிறது கணக்கு. அது மட்டுமல்ல, இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறந்த அதி அற்புதமான பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த பரிகாரமும் பேசும். உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது இப்போ நம்ம பசுக்கண்ணு தானம் கொடுக்குறது அப்படிங்கும்போது முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிவன் கோயிலில் கொண்டே பசுவை கொடுத்துட்டு அதை ஒரு 19 சுற்றி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டுட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் முடித்து ஐயரிடம் ஒப்படைச்சிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதை இளம்புரி வளம்புரியாக 3 முறை மீண்டும் நமஸ்கரித்து அதை ஒப்படைத்து விட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய எப்பேற்பட்ட தாய் வழி தோஷமாக இருக்கட்டும், நீர் வழி தோஷமாக இருக்கட்டும், கடல் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே உங்களுக்கு டேலி ஆகுங்கிறதுல அனுபவ ரீதியாக நான் பார்த்த உண்மைகள் இது. சரி, அது மட்டும் இல்லை, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்து பாதத்திலையும் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் ஒரு தீர்க்கமான நோக்கங்களை கொண்டவர்கள், அதாவது ஒரு ஸ்திர நோக்கம்பாங்க நம்ம ஜோதிட பாரணியில். அப்போ என்னென்னா, ஒரு தீர்க்கமான திடகாத்திரமான நோக்கங்களை கொண்டவர்களாக, ஸ்திரத்தன்மையுடைய நோக்கங்களை கொண்டவர்களாகவும், அழகாக ஆழமான வாக்கு வன்மைகளை கொண்டவர்களாகவும், செல்வாக்கு நிரம்ப பெற்றவர்களாகவும், செல்வத்தை பெற்றவர்களாகவும் 1ஆம் பாதம் திகழும். அது மட்டுமல்ல, இவங்க கல்வியிலையும் சிறந்து விளங்குவாங்க, பக்தி சிரத்தையிலையும் பெரியவர்களோட மதிக்கிறதுலையும் ரொம்ப பண்பானவர்களாக இருப்பாங்க. படிக்கிறாங்க படிக்கலை
செல்வம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இந்த பெட்ரோல் மெக்கானிக்கில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதியில் வரும். அப்போ என்னென்னா இந்த விவசாயம் சார்ந்தும் வரும். அப்போது கடின உழைப்புக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கும் சனி சார்ந்த தொழில்கள், அதாவது தொழிற்கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பயன்படும். அதோட இருக்கட்டும். இப்போ ரெண்டாம் பாதம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களும் திறமைசாலியாகவும் ஸ்திர புத்தி கொண்டவர்கள். ஸ்திர புத்தினா என்னென்னா தீர்க்கமான புத்தி. ஒரு விஷயத்தை யோசிச்சா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், யோசிச்சா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்திரமான புத்திகளை, ஒரு ஸ்திரமான புத்தியோட இருக்கணும் ரெண்டாம் பாதம். இல்லை அப்படின்னா கன்ஃபியூஷன்லாம் வரும். அதனால் ஒரு தீர்க்கமான புத்தி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நல்ல நிறைய ஆடை ஆபரணங்களை கொண்டவர்களாகவும், அது மட்டுமல்ல அங்க லட்சணங்களை கொண்டவர்களாகவும், நற்குணம் படைத்தவர்களாகவும், இழிவான நண்பர்கள், அதாவது ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வச்சுக்கணும்னு தெரியாது. அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு தரம் குறைந்த நண்பர்களோடு பழக்கம் வச்சு அதனால் அவங்கனால மன சஞ்சலத்தெல்லாம் அதாவது நட்புக்களால் மன சஞ்சலம் அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்துக்கு அது போடுது. இப்போ உத்திரட்டாதி மூணாம் பாதம் அப்படின்னா தேவாலய தெய்வீக வழிபாடுகளை பெற்றவர்களாகவும், ரொம்ப ஒரு ஓப்பன் டைப்பாக பேசும் குணம் கொண்டவர்களாகவும், கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. அதாவது மிருகத்தன்மை அப்படி சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படி ஒரு ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற ஒரு கேரக்டர். இங்கிலீஷில் சொன்னால் எந்த வார்த்தையுமே வலிக்கிறது இல்லை இல்லையா? தமிழில் சொல்லும்போது மிருகத்தன்மை அப்படின்னு அது தப்பாக தெரியுது இல்லையா? அப்போ என்னென்னா ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னா அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு சில வார்த்தைகளை அழகுபடுத்துவதற்கு இந்த மொழிபெயர்ப்பு சிறப்பான ஒரு ரெமடியாக இருக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் முன் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா உத்திரட்டாதி மூணாம் பாதத்துக்கு உண்டு. உடம்பு பூரா இந்த தேகம் பூரா ரோமங்கள் இருக்க பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல யதார்த்தமாக பேசினா, கேஷுவலாக பழகுனா நல்லா இருக்கும். உடம்பு பூரா ரோமங்கள் இருக்கிறவங்களுக்கே கோபம் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்த மூணாம் பாதம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதே மாதிரி தான் மூணாம் பாதம். நாலாம் பாதத்துக்கு வருவோம். நாலாம் பாதம் ஒரு ஒரு பெரிய குடும்பங்களை நேசிப்பவர்களாக, அதாவது போஷிப்பவர்களாகவும் சொல்லுவாங்க. அதாவது பெரிய குடும்பங்களை அவங்களோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறவங்களாகவும், கல்வி அறிந்த கவிஞர்களாகவும், கவிஞர்களாக இந்த நட்சத்திரம் ஒழுங்குறதுல, அதாவது உத்திரட்டாதி நாலாம் பாதம் கவிஞர்களாக வருவது, நண்பரிடம் கழக வார்த்தைகள் பேசுபவர்களாகவும், அது மட்டுமல்ல விவசாயத்துறையில் வாழ்பவர். உத்திரட்டாதி 4 தான் விவசாயத்துறையில் அதிகமாக ஆடு மாடு அப்படிலாம் இருப்பாங்க. தாராள குணம் கொண்டவர்களாகவும், கொஞ்சம் சஞ்சலமும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும், மொத்தத்தில் நாலாம் பாதம் கொஞ்சம் சிம்பிளாக உழைப்பாக விவசாயம் சார்ந்து நேச்சுரலான வாழ்க்கையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். மூன்றாம் பாதம் கொஞ்சம் ஒரு குணங்கள் பத்தாது, இன்னும் மெச்சூரிட்டி தேவை அப்படிங்கிறதும். 1-2 பாதங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைப்பாக இருந்தாலும் கூட ரொம்ப புத்திமான்களாக, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும், மொத்தத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உழைப்பாளிங்க. சிம்பிளாக சொல்லணும், அதுதான் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், தொழிற்கல்வி சார்ந்த துறை, உழைச்சி சம்பாடுறவங்க எல்லாருமே உழைக்கிறாங்கிறது வேற, கொஞ்சம் நோகாமல் சம்பாதிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க. இவங்க கடின உழைப்பு, ஸ்பேனர் எடுக்கிறது, இரும்பு சம்மந்தப்பட்டதை கையில் வச்சு ஆயுதங்கள் வைத்து தொழில் செய்யக்கூடிய முக்கியமான நபர்கள். மம்முட்டியிலேருந்து எல்லாமே, கத்தி கபடாவிலேருந்து எல்லாமே வரும். இது எல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு அமைப்பாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது, ரேவதி ஒன்று தான் இருக்குது. இது அடுத்து அந்த நட்சத்திரத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு தனப்பிராப்தத்தை கையில் வச்சிருக்கிற ஒவ்வொரு லக்னத்திற்கும், தனஸ்தானத்தை கையில் வச்சிருக்கிற தனத்தை, காசு பண இம்ப்ரூவ்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிற கிரகங்கள் என்னென்ன, அந்த கிரகங்களில் ஒன்று வலிமை இழந்தாலும் என்ன இடம் பாதிக்கும் அப்படிங்கிறதையும்,
அதை மேன்மைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன ரெமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி மேசம் போட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற 11 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் நான் தர்றேன். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. இதை முழுசாக கேட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சொந்த பந்தங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணலாம். சமயபுரம் மாரியம்மனெல்லாம் வழிபாடு பண்ணலாம். காமதேனு தாயார் சன்னதி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தாயார் சன்னதி தான். காமதேனுக்கு கோபன் சாய் மலை மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய பசுமாடு இருக்கக்கூடிய கோயில்களில் கொண்டு போய் பாலாபிஷேகங்கள் செய்கிறதும் சிறப்பித்தது. மீண்டும் ரேவதி நட்சத்திர பதிவில் கொடுத்துட்டு இதோட நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.